வையகம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. குருவே துணை. இணைப்பில் இணைந்துள்ள இரு பால்மை இருந்தவர்களுக்கும் மற்றும் நார்வே டென்மார்க் பேராசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் சிறப்பானதொரு பஞ்சேந்திரிய தவத்தை வழிநடத்திய பேராசிரியர் நகுலேஷ் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இணைப்பில் இணைந்துள்ள இரு பால்மை என்பவர்களுக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன். எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன். இன்னைக்கு சுவாமியோட தத்துவங்களை தாயும் தந்தையும் என்ற தலைப்புல கொஞ்ச நேரம் நம்ம சிந்திக்கலாம். அரிது அரிது மானிடராதல் அரிது ஔவையார் பாடி வச்சிருக்காங்க இல்லையா? அதாவது அரிதானது இந்த மனித பிறவிதான். காரணம் என்னன்னு கேட்டா, ஆறாவது அறிவு எனும் பகுத்தறிவு பெற்ற மனிதன் ஆறாவது அறிவின் துணை கொண்டு முன்வினை பதிவுகளையும் தீவினை பதிவுகளையும் தன்னிலிருந்து நீக்கி கருமையைத்து தூய்மை செய்து கொள்ள முயற்சி பண்றான் இல்லையா? அப்படி கருமையும் தூய்மையாகும் போதுதான் இனி பழிபுரியாத தகமையும் ஏற்கனவே செய்த பழிச்செயல் பதிவுகள் இருந்த விளைவுகளை ஏற்றுக்கொள்ளும் வலிமையும் அவனுக்கு கிட்டுது. சுவாமிஜி ஒரு கவியில கூட அழகா கொடுத்திருப்பாங்க. தந்தை தான் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன், அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு, இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை, வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம் அப்படின்னு அந்த கவியில கொடுக்கிறாரு. ஏன்னா பெற்றோர்களோட ஒரு துளி விந்துநாத கலவைதான் இந்த மனிதல் உடத்தோன்ற காரணம் இல்லையா? அவர்களின் உயிர் சேர்க்கையில தான் உருவாக்கி அதுலதான் நம்ம உருவாகி இருக்கோம். அவர்களது சொத்துக்கள் மட்டுமல்ல, அவங்களோட வினை பதிவுகள் முதல் விதியாக்கி வந்திருக்கு, நமக்கு கொடுத்திருக்காங்க. அது அறமாகவும் இருக்குது, அறம் இல்லாமையும் இருக்குது. அறமாகவும் வாழ்ந்திருக்காங்க, அறம் இல்லாமையும் அவங்க வாழ்ந்திருக்காங்க. அந்த நாள்ல அவர்களோட முன்னோர்களோட பதிவுகளோட சேர்த்து தங்களோட வாழ்க்கையில் பெற்ற நல்வினை தீவினை ரெண்டையும் சேர்த்து சஞ்சித கர்ம வினைகளாக்கி நமக்கு கொடுத்திருக்காங்க. எத்தனை வகையான வியாதி அனுபவிச்சாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது, எத்தனை பேர் அவங்கள வாழ்த்தினாங்களும் தெரியாது, எத்தனை பேர் அவங்கள சபிச்சாங்கன்னு நமக்கு தெரியாது, எத்தனை நிறைவேறாத ஆசைகளை அவங்க சொத்தா வச்சிருக்காங்கிறது கூட நமக்கு தெரியாமலே நம்ம வாழ்ந்து வந்திருக்கோம் இல்லையா? அப்ப ஒரு வினைப்பதிவு இன்பமா அனுபவிக்கிறோம்னா அது முன்வினையோட நல்வினை பதிவுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு துன்பத்தை அனுபவிக்கிறனாலும் ஏதோ துன்ப வினை தீவினை பதிவு நம்ம கிட்ட வெளியாகுது, அது வெளிப்பாடு காமிக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த வினைப்பதிவுகளை போக்கி மனிதன் தனது வாழ்வின் நோக்கமாகிய இறைநிலைய உணர்வுக்கு ஒரு வழி என்னன்னு கேட்டீங்கன்னா அதான் யோகம். அந்த யோக வழியை முறையாக எப்படி நம்மளுக்கு கிடைக்குன்னா குரு தேவை கண்டிப்பா. அப்ப குருவின் திருவடியை முறையாக நம்ம பற்றும் போதுதான் தன்னை முழுமையாக உணர முடியும்னு சொல்லி அந்த கவியில சுவாமிஜி அழகா நம்மளுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அப்ப அன்னைக்கு என்னாச்சுன்னா இயற்கையோடு இணங்கி இருந்த மனிதன் தன் மெய்யால உணர்ந்து சாதனை படைச்சான். அப்ப எல்லாம் கண்டறிந்து நல்ல வாழ்வு அவன் வாழ்ந்துட்டு வந்திருக்கான் அந்த நாள்ல. ஆனா இன்னைக்கு இப்ப என்ன ஆகுதுன்னா அது அப்ப அப்படி அவன் வாழ்ந்தனால அவனுக்கு என்ன ஆச்சுன்னா இயல்பாகவே அவனுக்கு முக்தி பேரு கிடைச்சிருக்கு. ஆனா இன்று அப்படியா இருக்கு? இன்று இயல்பை மீறிய கட்டமைக்கப்பட்ட வாழ்வில் தத்தளிச்சு கடமையின் பேரில அடித்தளத்தை இழந்து காட்சி பொருளா அவன் நிக்கிறான். அதாவது காமத்தை, ஆசை, பற்று, பாசம்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப அது எந்த உயிர்களுக்கும் யாரும் கற்றுத்தர வேண்டியது இல்லை, அது ஒவ்வொரு உயிர்களோட இயல்பின் தன்மைதான் அது. அப்ப அதனை கடந்து ஞானம் அடைஞ்சவன் என்ன ஆகுறா? சிவமாக்கிறான். கடக்க தெரியாதவர்கள் தவமாகி போறாங்க. அப்ப தன்னுள் கடந்து கடவுளை காண்பதற்கு காமமே தடையா இருக்குன்னு யாரும் நம்ம நினைக்க கூடாது. நாம் உலகிய கற்று தெளிவதற்கு காமம் தான் அவசியம். அதான் நம்மளோட வினை பயணம் ஊற்று. பின்னர் நாம் உணர்ந்து தெளிந்து கற்ற அனைத்தையும் துறந்து நாம அறிந்து கொள்ளும் போதுதான் காமத்தை கடவுளாக்க மாற்ற முடியும். அப்ப காமமே கடவுளின் மூலப்பொருள், கடவுளே காமத்தின் மெய்ப்பொருள். அப்ப மனமே உயிர் சக்தியானது போலதான். அப்ப இங்கு எல்லா உயிர்களும் தங்களின் மூலமான உணர்வு சிவத்தை உயிரை
பெருக்க வந்த காமத்தில் ஒரு துளியில் உணர்ந்துள்ளது. அதனை உணர்ந்து தெளிந்த ஞானியர்கள் தான் அந்த துளியான அமிர்தத்தை உண்டு சிவத்தை அடையும் வழியில் பயணிக்கிறாங்க. அப்ப அதுவே அவர்களுக்கு என்ன ஆகுதுன்னா பேரின்பமா மாறுது. பின்பு மனமற்று ஜீவனின் செயல்பாட்டிலேயே உயிரை நிலை பெறச் செய்து சிவமாகி பரத்தினில் பால்வெளியான வெட்ட வெளியில் அவங்க நிற்கிறாங்க. அப்ப மனித வாழ்க்கையில துன்பம்னு கருதுகின்ற போதுதான் மனிதன் செய்த தவறுகள் எல்லாம் எண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆனா மகிழ்ச்சி வந்தது என்ன பண்றான்? மறந்து விடுகிறான். ஏன்னு கேட்டா மனிதன் தான் பற்றுகின்ற பொருள் எல்லாம் அவனை பற்றி பிடித்துக் கொள்கிறது. அப்ப இறைநிலையின் நுண்பகுதி தான் உயிர். உயிரிலிருந்து எழும் அலையே தான் காந்தம். அப்ப உயிர் மையத்தில் உள்ள புள்ளியே தெய்வம், அது அறிவு. படர்க்கை நிலைதான் அதோட மனம். ஒன்றிலிருந்து ஒன்றாகி முப்பொருளாகி இந்த மூன்றும் கூடிய சிறப்பு இயக்கம் தான் பேரியக்க மண்டலம், அதன் அனைத்து உயிர்களும். அப்ப வினைகள் அதிகம் பதிவு பெற்று இருப்பாக அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ஜீவகாந்த தலம்தான். அப்ப இதுதான் ஆன்மாவாகும். பிறப்புக்கு முன்னர் பெற்றோர் ஆன்மா, வாழும்போது தனது ஆன்மா, பிறகு குழந்தை பிறந்தால் அதனோட மறுபிறப்பு ஆன்மா. அப்ப இந்த குழந்தை இவ்வாறு ஆன்மா வினைப்பதிகளை சுமந்து கொண்டு ஆயிரம் பிறவிகளாக தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்குது இல்லையா? அப்ப இந்த வாழ்வில் நாம எந்த குணத்தோட பயணிக்கிறோமோ அந்த குணத்தின் உணர்வு தான் நம்முடைய உடல்ல இயக்கமாக பெருகி செயல்படுகிறது. ஆக நல்ல உணர்வுகளை நாம் வெளிப்படுத்தி வாழும் போதுதான் அந்த உணர்வின் இயக்கமும் நம்முள் வாகனமாக இருந்து அந்த உணர்வு நிலைக்கேற்ப நம்மளை செயல்பட வைக்கும். ஒரு சித்தர் பாடுவாரு, கொண்டு வந்தவர்கள் யாரும் இல்லை, கொண்டு போனவர்களும் யாரும் இல்லை, ஒண்டின சரீரத்துக்கு புண்ணியம் தேடு. அப்ப இந்த அவசர உலகில வேகமாக பயணிச்சு இயல்பை இழந்துட்டு அண்டத்தை கண்டு அஞ்சியேதான் நம்ம நடுங்குகிறோம். என்னதான் கற்றால் என்ன, எப்பொருளை பெற்றாலும்னா மெய்ப்பொருளை உணராத வரையில தன்னை அறியாத எவருக்கும் என்னைக்குமே உயர்வு என்பதே இல்லைங்கிறாரு பட்டினத்தாரு. இயல்பாகவே உடலையும் மனசையும் ஓய்வாக வைத்துக் கொள்ளும் போதுதான் உணர்வுகளையும் எண்ணங்களையும் பார்த்து ரசித்து கொள்ள முடியும். மனசு அமைதியாக வெறுமையாக வைத்துக்கிட்டாதான் எல்லாம் தன்னாலே நிகழும். உண்மையான ஆன்மீகம்ங்கிறது தன்னை அறியறது மட்டும்தான். அதுதான் ஒரு பத்திரகிரியார் ஒரு 2 வரியில சொல்லுவாரு, எவர்களுக்கு எப்படி கண்டெடுத்தபடி நினைத்தார்களோ அவர்கள் அப்படி நின்றான் என்பது எக்காலம்னு அவர் கேட்கிறாரு. அப்ப எவரெல்லாம் இறைவனை எப்படி நினைச்சாங்களோ அந்த மாதிரியே அவர்களுக்குள்ள இறைவன் நின்னானாம். காட்சியும் தந்தான் இறைவன் என்கிறார். ஆகவே இங்கே ஒன்று எதை தருவதாலும் மற்றது அதை பெறுவதாலும் தான் இந்த பிரபஞ்சத்தின் மூலமாதான் அனைத்தையும் நம்ம படைப்புகள் நிகழ்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த படைப்புகளோட வஞ்சகமின்றி அன்போடும் கருணையோடும் பயணித்தால்தான் நாம இறைவனை காண முடியும். அப்போ மனம் செயல்பட்டால் வினை உருவாகும், அறிவு செயல்பட்டால் வினை மறையும். அப்ப பேரறிவு நிலைத்து விட்டால் மனம் ஒடுங்கி பிறவி பிணி நீங்கிவிடும் இல்லையா? அப்ப அவரவர் வினைகளுக்கு ஏற்ப அவரவர் வினைகள் தான் காரணம். அவங்கவுங்கதான் காரணம், அவங்கவுங்க வினைக்கு ஏத்த மாதிரி. கரு உருவாகி வந்ததும் அந்தந்த ஆன்மாவிற்கு தகுந்த வினைகளை தீர்க்க அதற்கான சுற்றத்தை இந்த பிரபஞ்சம் தந்திருக்கு. ஆகவே எல்லாரும் அவரவர் கர்ம வினையை தீர்க்கவே கருணையின் பிரபஞ்சம் நிர்ணயம் செய்து வழி நடத்துது. அப்ப உடல்ல முதல்ல அணு பிறக்கும் போது என்ன ஆகுது? அதுக்குள் அக உயிர் சக்தி அமைந்திருக்கு. தாயின் கருவறைக்குள் முதலில் உருவாகின்ற விந்துநாத சக்தியிலிருந்து அக உயிர் சக்தியோட பணி துவங்குது. அக உயிர் தன் வாழ்வதற்கான உடலையும் தானே உருவாக்குறது. கருவின் தன்மையான படைப்பு, மறைவான தன்மை ஆகிய அம்சங்கள் அனைத்தும் அந்த அக உயிர் சக்திக்கு பொருந்துது. அப்போ உடலின் உள்ளுறுப்புகளை ஒவ்வொன்றாக உருவாக்குது. அதுக்கு ஒரு கவியில கூட சுவாமிஜி நம்மளுக்கு அழகா விளக்கம் கொடுத்திருப்பாங்க. தகப்பனுடைய ஒரு கழிவை தாயார் ஏற்று தன் கழிவை அதனோடு சேர்த்து மிக புனிதமெனும் இந்த உடலை ஈந்தால் மீண்டும் அவள் உடல் கழிவை பாலாய் உண்டோம். சுகப்பிணைப்பின் அடையாளமான இந்த சுக்கில சிரோனிதம் தேர்ந்து உருவாய் வந்த முகப்பினையே உடல் வளர்ச்சி பெற்ற பின்னர் முன் நினைவால் நாடுவதே மோகமாகும்.
அப்ப கவியில என்ன விளக்கம் கொடுக்குறாரு நம்மளுக்கு? நம்ம சாப்பிடுறது 7 தாதுக்களா மாறுது. 7வது தாது தான் வித்து குழம்பா வித்து பையில உற்பத்தியாகும். ஹார்மோன் திரவங்களோட சேர்ந்து ஆண்களுக்கு விந்து அணுக்களாகவும் பெண்களுக்கு கருமுட்டைகளாகவும் அது உருவாகுது இல்லையா? அப்ப வித்து குளமானது 3 நாட்களுக்கு மேல் வித்து பையில் தேங்கி நிற்குமானா அது கழிவு பொருளாக மாறிவிடுது. அத்தகைய கழிவுப் பொருளை தந்தையிடமிருந்து ஏற்றுக்கிட்டு கருப்பையில் வைத்து தன்னுடைய கழிவையும் சேர்த்து புனிதமாக நாம இந்த கருதக்கூடிய உடலை தாயார் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அவளது கழிவு பொருளான ரத்தத்தை தான் பிறந்த பிறகு தாய்ப்பாலாக நம்ம அருந்துறோம் இல்லையா? அப்ப ஆண்களுக்கான வித்து குழம்பு சுக்கிலம் என்னும் பெண்களுக்கானது சுரோனிதம் என்னும் வழங்கப்படுது. தந்தை தாயின் இருவரின் சுகப்பிணைப்பில் உயிர் சேர்க்கையின் அடையாளமான சுக்கில சுரோனிதம் இணைந்த உடல் எனும் உருவாக வந்த முன்னிலையான முகப்பிணை உடல் வளர்ச்சி பெற்று பருவமடைந்த பின்னர் நாடுவதுதான் மோகம்னு இந்த கவியில சொல்றாங்க. அப்ப அந்த கவியில நம்மளுக்கு நல்ல தெளிவா விளக்கம் கொடுத்திருக்காங்க. இதை நம்ம காயகல்பத்திலையும் நம்மளுக்கு இன்னும் நிறைய விளக்கங்களோட மண்டத்துல எடுக்கிறாங்க இல்லையா? அப்ப அக உயிர் சக்தி தான் உருவாக்கிய உள்ளுறுப்புகளையும் உடலையும் பராமரிக்க தன்னில் ஒரு பகுதியை பராமரித்து சக்தியாக உருமாற்றுது. அப்ப கருவறையில் இருக்கும் அந்த சிசு அக உயிர் சக்தியையும் புற உயிர் சக்தியின் ஒரு பகுதியின் பராமரிப்பு சக்தியையும் கொண்டுட்டு இருக்கு. அதனாலதான் சிசுவிற்கு வளர்ச்சியும் பராமரிப்பும் அங்க நிகழுது. அப்ப அக உயிர் சக்தியின் முழு இயக்கமும் வெளிச்சமில்லாத கருவறையில் மறைவான உருவாக்கமாக இருக்கும் போதுதான் சிசு முழு வளர்ச்சி பெற்ற பிறகுதான் அக உயிர் சக்தியோட படைப்பு வேலை நிறைவு பெறும் போதுதான் பிரசவம் நிகழ்கிறது. அப்ப தந்தது கூட்டல் ஐ தந்தை தலைவன், தன் கூட்டல் ஆய் தாய் ஆக்குதல், தன்னை ஆக்கியவள் தாய். அப்ப நீர் வானிலிருந்து மழையாக வரும்போது ஒரே தன்மையை பெற்றிருந்தாலும் விழுகின்ற இடம், மண், ஓடி வருகின்ற பாதை ஆகியவற்றால் தான் அது தன்மை மாறுவதை போல ஓர் ஆன்மா பெற்று வந்த தலைமுறை பதிவுகளாலும் அதிலும் குறிப்பாக கடைசி 7 தலைமுறை பதிவுகளாலும் உருவமைப்பு, குணம், உயர் அறிவு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம் என்ற 7 சம்பத்துகளில் தோன்றி வேறுபாடு காண்கிறோம் இல்லையா? அது மட்டும் இல்லாம கருவமைப்பு, உணவு, வகை, காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை, முயற்சி, பருவம், நட்பு, சந்தர்ப்பம், ஆராய்ச்சி, பழக்கம், வழக்கம், ஒழுக்கம் என்ற 16 வகை காரணங்களாலையும் ஒரு மனிதன் வேறுபாடு அடைகின்றான் இல்லையா? அப்ப வித்தின்றி யாதும் விளைவதுன்னு கேட்டா இந்த கூற்றுப்படி பார்த்தோம்னா வித்தில்ல எதுவுமே முளைக்காது. வித்தாக நம்முள்ள விளைந்துள்ள பதிந்துள்ள அத்தனை பதிவுகளுக்கும் கண்டிப்பாக சரியான விளைவு உண்டு. அதை அனுபவத்தால் மட்டுமே நாம உணர முடியும். அனுபவங்கள் தான் நமது வாழ்க்கைய அதன் வழியே இழுத்து செல்லுது. இதை உணர்கின்ற போதுதான் மனம் தன்னுள்ளேயே லயமாக அங்க ஆரம்பிக்குது. அப்ப மனித வாழ்க்கையோட மனதின் வளத்தை பொறுத்துதான் அமையுது. மனித வாழ்க்கையை ஜீவாத்மா பரமாத்மா நோக்கி மேம்படுத்தும் பயணம் ஒரு ஆன்மீக பயணம்னு பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப ஜீவாத்மாவின் மேம்பட்ட தன்மைதான் பரமாத்மாவோட தன்மை அடைந்து வாழ்ந்து நிறைவடையும் போதுதான் அன்பும் கருணையுமே பராபரத்தின் இயல்பாக மாறுது. அப்ப அன்பு என்றால் என்னது? பிடித்து வைத்திருக்கிறது. மரம், பூ, பிஞ்சு இவைகள் எல்லாம் அன்பு. கருணை என்னது? தேவை அறிந்து ஊட்டுதல். இப்ப மரம், பூ, பிஞ்சுக்கெல்லாம் நீர் மரம் தானே ஊட்டுது. அதே போலதான் கல்லுக்குள் தேரைக்கும் முட்டைக்குள் கருவிற்கும் அவனே ஊட்டுகிறான். அன்புள்ள இடத்தில்தான் அருள் பிறக்கும். அருள் உள்ள ஊக்கம்தான் உள்ளம்தான் கொடுத்து மகிழும். அத்தகைய உள்ளம்தான் உயர்ந்தோர் இடத்திற்கே இருக்குது இல்லையா? அப்படி பார்க்கும்போது வள்ளுவ பெருந்தகை ஒரு குறள்ல சொல்லுவாரு, அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் கூறியார் கண்ணும் புல. அதாவது பொருட்செல்வம்ங்கிறது அறமற்ற மக்களிடமும் இருக்கும். ஆனா அது பெருசல்ல. இங்கு சொல்லப்படும் அருள்நிலைய என்னன்னு கேட்டா, தன்னைத்தானே அறிந்த மெய்ஞானிகள் தாம் பெற்ற எல்லா செல்வங்களை காட்டிலும் மிக உயர்ந்த அருட்செல்வத்தை பெற்றிருப்பாங்களாம். அத்தகு ஞானியர்களுக்கு அருளால் விளைந்த பொருட்செல்வமானது அவர்களின் அருளான ஞானக்கண்ணில் வீட்டிருப்பதை காணலாம். அதுவே அழியாத பேரின்பத்தை தரக்கூடியதுன்னு சொல்றாரு. அப்ப பிறருக்கு கொடுத்து மகிழும்
கொடைக்கு காரணமான அருட்செல்வத்தை நம்ம குருமகான் என்ன சொல்றாருன்னா அற்புத அறிவுன்னு சொல்றாரு. அப்போ ஓர் அணுவானது மற்றோர் அணுவோட கலந்து அவை இரண்டும் சேர்ந்து ஓர் கருவாக வளர்ந்து வெளியில் உருவாகி வருது. அந்த புறக்காற்றை சுவாசித்த பின்புதான் அந்த காற்றானது உடலுக்குள் தசவாயுவாக பிடித்து காற்றாக பரவி அந்த உடலை இயக்குது. அதுவே உடலில் 10 மண்டலமாக பிரிந்து இயங்குது. அப்படி உடலில் இயங்குகின்ற இந்த மூச்சு காற்று வெளியேறிவிட்டால் தசவாயுக்கள் அனைத்தும் பிரிந்து உயிரும் பிரிந்து மரணம் வருகிறது. அப்ப இத்தகைய மனித வாழ்வில் இங்கு யாராலும் யாரின் மரணத்தையும் மாற்ற முடியாது என்பதுதான் உண்மை. அப்ப தாம் என்ற ஒரு சித்தர், போகர் என்ற ஒரு சித்தர் ஒரு கவியில கொடுக்கிறாரு. தாம் என்ற தியான வாசியை நீ வைத்து ஓம் என்ற உத்தமி என் தாய் பாதத்தை உறுதியாய் மனம் தன்னை ஒன்று பண்ணி ஆம் என்ற ஐம்புலனை அறிவாள் தண்ணி ஆதி அந்தம் இல்லாத அருவத்தாலே கா என்று கடாட்சித்து அருள்தா என்று கருத்தாக மனம் தன்னை ஒளியில் வையே அப்படிங்கிறாரு. அப்ப மனிதர்கள் இங்கே பொருளுக்காக மட்டும்தான் அலைந்துகிட்டு இருக்காங்க இல்லையா? அருளை யாரும் தேடி போகல. சிலர் பொருளை கொடுத்து அருளை வாங்கிடலாம்னு நினைக்கிறாங்க. அதாவது பணத்தை கோடி கணக்குல கொடுத்துட்டா நம்மளுக்கு அருள் கிடைச்சிரும். இப்ப கோயில் எல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா? நிறைய கோயில்கள்ல நம்ம பாக்குறோம். கூட்டத்துல நிப்போம் எல்லாரும் வரிசையில சாமி தரிசனம் பண்ண. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு பணத்தை ஒரு இதா லஞ்சமா கொடுத்து உள்ள போய் முன்னாடி நின்று சாமி தரிசனம் பண்ணுவாங்க. அப்ப அவங்களுக்கு முன்னாடி பணம் கொடுத்துட்டோன்னு அந்த அருள் கிடைச்சிருமானா கிடைக்காது. அப்ப அது அவங்களோட அறியாமை தான் அது. அப்ப அதே மாதிரிதான் சில பேர் இன்னைக்கு பண்றாங்க. வழிபாட்டு தலங்கள்ல சில பீடங்கள் எல்லாம் பணத்தை கொடுத்து அருள் கிடைச்சுன்னு சொல்லிட்டு அவங்க நம்பிக்கையில இருக்கிறாங்க. அது அவங்களோட அறியாமையில அவங்க பயணிக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னு கேட்டா, அருளை பெறுவதற்காக சிலரை மட்டும் தேர்வு செய்து பிறப்பெய்த வைக்கிறான் இந்த பிரபஞ்சமான கடவுள். அப்ப அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு குரு மகானும் நம்மளுக்கு அப்படிதான். அவருக்கு எவ்வளோ ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தாலும், எவ்வளவு வறிய குடும்பம், ஒருவேளை சாப்பாட்டுக்கே இல்லாத குடும்பம் தான் நம்மளோட குருமகான குடும்பம். அவருக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு எல்லாம் அந்த அருள் கிடைச்சிச்சா? இல்லையே. நம்ம குருமகான் 8வதா பிறந்திருக்காரு, அவருக்கு அந்த அருள் கிடைச்சிருக்கு. அப்ப அந்த பிரபஞ்சம் காத்துக்கிட்டு இருந்திருக்கு. அவங்க முதல்ல பிறந்தவங்களுக்கு எல்லாம் அது கொடுக்கவே இல்லை, அவருக்கு மட்டும் கொடுத்துருக்குன்னா அப்ப அவரோட அவங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியமும் இருக்குது. அவர் கர்மயத்திலயும் அவர் நல்ல பதிவு அங்க இருந்திருக்கு. அப்ப அதனாலதான் அந்த ஆன்மா ஒரு புண்ணிய ஆத்மாவை நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு குரு மகான் கிடைச்சிருக்காரு இல்லையா? அதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப அருள் என்கிறது என்ன? புவியீர்ப்பு விசைக்குள் கட்டுப்படாதது, நாதவிந்து ஜீவ உள்ள ஓட்டத்தோட இரண்டரை கலந்து பிரவேசிக்கக்கூடியதாகும். இது ஆத்ம சிவாத்மத்தின் உள்ள மெய் நிகழ்வுகள் தான் அருள்ங்கிறது. அப்ப மெய் அனுபவம் என்பது அருளாத்மத்தோட சேர்ந்தது. அத்தகு மெய் அனுபவம், மெய் அனுகூலம் தான் செய்வதற்கு தகுதி வாய்ந்த ஒன்றை தேர்ந்தெடுத்த கடவுள் தானே முன்னின்று வழங்குகின்ற மெய் விருதும் அதுதான், மெய் விருந்தும் அதுதான். தன்னைத்தானே உணர்ந்து அரிய ஒரு பிறவியாக இந்த பிறப்பில் பெறுவதுதான் அரிதிலும் அரிதுன்னு சொல்லி பெரியவங்க சொல்றாங்க. அது அவனோட அருள் தான், அந்த இறைநிலையோட சாட்சி தான். அப்ப வாழ்க்கையின் போக்க நாம தீர்மானிக்கிறது நாமே தான் தீர்மானிக்கணும். நடந்தவை நடந்தவையா இருக்கணும். நம்மிடையே பெற்றோர்கள் நமக்கு நன்மைதான் செஞ்சிருக்காங்க, அவர்களுக்கு தெரிந்ததை அவர்கள் செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க, அவ்வளவுதான். அதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அப்ப இப்பொழுது நாம் வளர்ந்து விட்டோம், இனிமேல் நாம் வாழ்க்கையின் பொறுப்பை நாமே எடுத்துக்கணும். அது நம்மளோட உள்ளுறவு என்ன சொல்லுகிறதோ அதன்படியே தான் நாம நடக்கணும். அந்த சக்தி அனைத்தையும் நம் வாழ்வை முழுமையாக வாழ்வதற்கு அர்ப்பணிக்க வேண்டும். நம் எண்ணங்களை நாமே ஏற்படுத்தி கொள்ளும் போதுதான் நம்மிடம் ஒரு பெரிய சக்தி உருவாகுது இல்லையா? இப்போ ஒரு குழந்தை என்ன பண்ணுது, ஒரு மரத்துல ஏறுறதுக்கு அது முயற்சிக்குது. அது முயற்சிக்கும் போது என்ன ஆகும், நம்ம என்ன பண்றோம், அதை பார்த்தோன்னே ஐயோ நீ விழுந்துருவ கீழே, கை காலெல்லாம் முறிச்சு கொள்ள போற அப்படின்னு சொல்லி நம்ம அதை பயப்பட வச்சுருவோம் இல்லையா? ஆனா அதுக்கு ஒரு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்து அதுக்கு ஒரு முயற்சியை நம்ம செய்யும் போது அது என்ன பண்ணும், மரமேறுது இல்லையா? மரமேறி அது எந்த உயரத்துக்கு போகணுமோ அது போறதுக்கு முயற்சி பண்ணுது. அப்ப அதே மாதிரிதான் நாமளும் நிறைய நாள் குருவை தேடிக்கிட்டே இருந்திருப்போம். நமக்குள்ளதான் அந்த குரு இருக்காருங்கிறத நம்ம மறந்துடுறோம். வெளியிலாம் தேடிட்டு கோயில் குளமெல்லாம் போய் சுத்திட்டு எங்க நம்மளுக்கு ஒரு ஞானம் கிடைக்குமா, நம்மளோட வாழ்க்கை நிலை என்ன, நாம எதற்காக பிறந்திருக்கோம், ஏன் பிறந்திருக்கோம்,
அப்படிங்கறத நம்மளுக்குள்ளே ரொம்ப நாள் நம்ம தேட ஆரம்பிச்சிருப்போம். அப்படி நம்ம தேடிட்டு இருக்கும் போதுதான் நம்மளுக்கு ஒரு குரு மகான் கிடைக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப நம்மளுக்குள்ளே அந்த தீவிரமாக தேடும் போதுதான் நம்மளாலே அந்த குருவை காண முடியும். அதான் சீன பழமொழியில ஒண்ணு சொல்லுவாங்க. குரு தானாகவே தோன்றுவாராம். எப்படி நம்ம தேட முடியும்னா நம்மள அவர் அடையாளம் கண்டுபிடிச்சிருவாராம். இந்த ஆன்மா கடை தேர்றதுக்கு தேடுது. அப்ப அதை நமக்கு கரெக்டா கண்டுபிடிச்சு அந்த குரு நம்மளுக்குள்ள நம்ம ஆன்மாவோட கலந்து அப்படிதான் நம்மளுக்கு எல்லாம் கிடைச்ச குரு மகான் நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு. அப்படி கிடைக்கும் போதுதான் நம்மள சரியான பாதையில அவர் இட்டுட்டு போறாரு இல்லையா? அப்படி சரியான பாதையில இட்டுட்டு போகும்போதுதான் நம்மளுக்குள்ள நிறைய பயிற்சிகளை கொடுக்குறாரு. தவ வலிமையை கொடுக்குறாரு. தியானம் கத்து கொடுக்குறாரு. அப்ப அந்த தியானத்தை கத்து கொடுக்கும் போது நம்ம என்ன பண்றோம்? அந்த தியானம் எல்லாம் பண்றோம். அப்ப இந்த ஆக்கினை தீட்சை எடுக்கும் போது என்ன பண்ணுது? நம்ம ஆகாமிய வினை போகுது. துரிய தீட்சை எடுக்கும் போது பிராரப்த வினை போகுது. அப்புறம் துரியாதை தீட்சை எடுக்கும் போது சஞ்சித கர்மா போகுது. அப்ப அந்த மாதிரி ஒரு வினையும் நம்மளை விட்டு களையும் போது யாரு காரணம்? நம்மளோட குரு மகான் தான் காரணம். அதான் கைவல்ய நவநீத தாண்டவராய சுவாமிகள் ஒரு இடத்துல ஒரு பாட்டுல சொல்லியிருப்பாரு. குரு அடங்கிய விருத்தியான் அன்று அறிந்த பின் தெரிந்து மண்ணின் குடம்புயில் புகுமுன் நூதும் குளவியின் கொள்கை போல தொடங்கிய குருவும் ஆன்ம சொரூபமே மறுவ வேண்டி உடம்பினுள் சீவனை பார்த்து உபதேசம் ஓதுவாரே. ஒரு சிறிய மண் கூட்டுக்குள்ளதான் புழு ஒன்ன வச்சு விட்டு குழவி அதை கொத்துமா. வலி தாங்காத புழு என்ன பண்ணுமா? அந்த குழவியின் ரீங்காரத்தை கேட்டாலே குழவிய நினைச்சுக்குமா. அப்ப இப்படி நாளாக என்ன பண்ணுமா? அந்த புழு குழவியாக மாறிடுமா. ஏன்னா குழவிக்கு கூடு கட்டதான் தெரியும். அது வேறொரு இடத்துல இருந்துதான் புழுவை கொண்டு அங்க வைக்குது. அப்ப இந்த குளவியோட அந்த ரீங்கார சத்தத்தை கேட்டோன்னே அந்த புழு குளவியா மாறுதான். அது போலதான் குருநாதர் சீடன் ஒருவனை பக்குவப்படுத்தி ஞான உபதேசம் செய்து அவனையும் தன்னிலைக்கு உயர்த்துவாருன்னு சொல்லிட்டு இந்த பாட்டுல தாண்டவராய சுவாமிகள் சொல்றாங்க. அப்ப அதே மாதிரிதான் நம்மளுக்கு மகானும் நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு இல்லையா? அப்படி கிடைக்கும் போதுதான் நம்மளும் என்ன பண்றோம்? அப்ப அந்த குரு காட்டிய வழியில வரும் போதுதான் அம்மா அப்பா கொடுத்ததுதான் இந்த உயிர், தந்தை தாய் உயிர் சேர்ந்த உயிர் தான் இது. ஆனா நம்மளுக்கு திருப்பி ஒரு பிறவி கிடைக்குது இல்லையா? குருவோட உயிர் கலாட்சம் நம்மளுக்கு கிடைக்குது. ஒரு துளி உயிர் அந்த உயிர் கலப்பு கிடைக்குது இல்லையா? கிடைக்கும் போது என்ன பண்றோம்? நம்ம அறிவுக்கு ஒரு பிறவி கிடைக்குது. அப்ப அந்த அறிவோட பிறவி கிடைக்கும் போதுதான் நம்ம கொண்டு வந்த வினைய நம்மளால தீர்க்க முடியும். அது சுவாமிஜி இன்னொரு கவியில அழகா விளக்கம் கொடுப்பாரு. உணர்ச்சி பெட்டியாம் உடல் உயிர்களுக்கு உடற்பொருளாகவும் முன் உயிர் உடல்களாய் உள்ள என் அன்னையை தந்தியை மதிப்பொடு உள்ளத்தில் வைத்து வணங்கினேன் உருக்கமாய் உயிரையும் அறிவையும் என்னுள்ளே செலுத்தி உயர்தவ முறையை உணர்த்திய ஞான ஆசான் அவர்களை அன்போடு வணங்கினேன் அப்படின்னு அந்த கவியில விளக்கம் கொடுக்கிறாரு. அப்ப இந்த இன்ப துன்ப உணர்ச்சிகள் நினைந்ததுதான் இந்த அனுபவ பெட்டி. இந்த உடலும் உயிரும் அவற்றிற்கு உட்பொருளான உள்ள அறிவு அமைந்திருக்கு. அந்த அறிவை தூக்கி செயல்படுத்துறதுக்கு நம்மளால தெரியல. அப்போ ஒரு குரு மகான் கிடைச்சோன்னே உடலுக்குள் உயிர், உயிருக்குள் அறிவு. அந்த முந்தைய உயிர் எப்படி வந்துச்சு, அன்னையின் தன்னை எப்படி மதிக்கணும், அதை மனசால நம்ம எப்படி வணங்கணும். ஏன்னா நம்ம தவத்துக்கு முன்னாடி என்ன சொல்றோம்? அன்னை தந்தைக்கு வணக்கம் சொல்றோம். தவத்துக்கு அப்புறம் தான் அடுத்த உறவுகளுக்கு நம்ம வாழ்த்து சொல்றோம். அப்ப அதே மாதிரி அந்த பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துறதுக்காக தான் இந்த உயிர் கிடைச்சிருக்கு. அப்ப அதுக்கு ஆசான் ஒரு அடுத்த என்னது ஆசானோட உயிர் கலப்பு கிடைக்கும் போதுதான் மறுபிறவி நம்மளுக்கு கிடைக்குது. அறிவுக்கு ஒரு ஞானம் பிறவி கிடைக்குது இல்லையா? அப்ப அந்த உயிரையும் அறிவையும் எனக்குள்ளாக செலுத்தி அந்த தவ முறையை நான் கத்துக்கிட்டேன்னா ஆசானா மனதால வழங்குறேன்னு சொல்லிட்டு சுவாமிஜி அந்த கவியில கொடுக்குறாரு. அப்ப அதே மாதிரிதான் நம்மளும் அப்ப ஆசான் கொடுத்த வழிமுறைகளை நம்ம முறையா பயன்படுத்தி நம்மளும் தினமும் தவம் பண்ணி தாயும் தந்தையும் நம்ம வாழ்த்து. ஏன்னா அவங்க கொடுத்த உயிர் தான் இது. அவங்க கொடுத்த உயிர் கொடுத்தனாலதான் இந்த உலகத்துல நம்ம இருக்கிறோம். நம்மளுக்கு ஒரு மறுபிறவி மகான் மூலமா கிடைச்சிருக்கு, குரு மகான் மூலமா கிடைச்சிருக்கு. அப்ப அதை நம்ம பயன்படுத்தி அவங்களையும் நம்ம தினமும் வணங்கும் போது அவங்களோட நட்பதிவுகளும் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா அவங்களோட ஆசீர்வாதம் தான் என்னைக்குமே நம்மளுக்கு. அப்ப அந்த ஆசீர்வாதத்தாலே நம்ம வாழ முடியும். நம்மளோட தலைமுறைகள் அடுத்தடுத்த தலைமுறைகளையும் நம்ம சிறப்பாக கொண்டு போகலாம்னு சொல்லி நேரம் கருதி என்னோட இந்த சின்ன சிந்தனையை நிறைவு செய்கிறேன். நிறைவாக இருந்தால் அத்தனையும் குருமகானுக்கே சமர்ப்பணம், குறையேதும் இருந்தால் அடியேன் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தந்த அத்தனை பேருக்கும், சிந்தனையை செவிப்படுத்த அத்தனை அன்புள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி அருட்பேராற்றல் கருணையினால்
உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி, வாழ்க வளமுடன் என்று குருவின் நினைவில் நின்று வாழ்த்தி சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்.